இந்த திருக்கோவில்ல பல ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த இடத்துல இருந்து அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். கோவிலா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். நம்ம பாரம்பரியத்திலே படிச்சிருக்கோம் இல்லையா? சரி வர நம்ம அதை ஃபாலோ பண்ணலைன்னாலும் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாரம்பரியத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. இப்ப என்னென்னமோ கதைகள்லாம் வந்து இப்ப பாரம்பரியத்து அறியத்தக்க விஷயங்களை நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள்ல நமக்கு முன்னாடி எடுத்து வருகிறார்கள். சமயம் சார்ந்த விஷயங்களை நமக்கு கூறினார்கள். நம்மலாம் யாரே, நம்ம எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு நம்மளுடைய பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். இப்பதான் வேற என்னென்னமோ இருக்கு. அதனாலதான் என்னவோ தெரியல, இன்னைக்கு பல நகர்கள்ல போய் வேற விதமான கல்வி, நம்ம தமிழ்நாட்டில இருந்து தமிழை படிக்க முடியாம வேற கல்வியை நோக்கி சென்றோம் நினைக்கிறேன். எல்லா கல்வியும் நமக்கு முக்கியம் தான். இருந்தாலும் நம்மளுடைய கல்வி தாய்மொழி கல்வி தமிழ். அந்த தமிழ் வழி செய்தி நம்முடைய வாழ்க்கையை செவ்வனே வாழ்வதற்காக கூறக்கூடியது. அந்த தமிழ் வழி செய்தியை நாம் மொழியாக பயின்றோமானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ முடியும். அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன வரும்னா, பெரியோர்களை நாம் போற்றி வணங்கணும்ங்கிறது இருக்கு. வீட்டுல வயசானவங்க பேரண்ட்ஸ் இருந்தாருன்னா அவங்க எடுத்து கொடுக்கணுமா, காய்கறி வாங்கி கொடுக்கணுமா, ஏதாவது கேட்கணும். அப்படின்னு இல்லைனாலும் கூட அவங்க பக்கத்தில் நின்றுட்டு பேசிக்கிட்டான்னு இருக்கணும். இது ஒரு ஸ்டேஜ். அதை செய்யும், அதை நம்ம நல்லதே செய்யணும். அதுக்குதான் எதை நினைக்கிறோமா இந்த கோவிலுக்கு